हरि प्राप्ति शिव पाय हरि प्राप्ति शिव पाय हरि प्राप्ति शिव पाय डरावे संता चेत पाय डरावे संता
वसन्तवत् शन्तमहन्तो निवसन्ति सन्तः वसन्तवित् तारयन्तः स्वयं भीम भवानवान् ஜனானான் அஹேதுனான் அஞ்ஞானபி தாரயந்தஹா. சாதுக்கள் எப்படி இருக்கான்னா தான் மட்டும் கரையேறதில்ல, எல்லாரையும் சேர்த்து கரையேற்றுறாளாம். அப்படி கரையேற்றுவா எப்படிப்பட்டவானா ஒரு படகா இருக்கா. அந்த படகானது ஒரு நாம மந்திர ஜபத்தை அவள் சொல்லி கொடுக்குறா. அந்த படகுல நம்ம ஏறிக்கிறோம். அந்த படகானது இங்கேருந்து அக்கறைக்கு நம்மளை கொண்டு போய் செலுத்துது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த சம்சாரம் அப்படிங்கிற இக்கரையிலேருந்து அந்த பாரமார்த்திகம்ங்கிற அக்கறைக்கு நம்மளை கூட்டின்னு போகிற ஒரே படகு அப்படிங்கன்னா சந்த மகந்தோ நிவசந்தி சந்தா வசந்தவத்து. அப்படின்னா என்ன, வசந்தவத்து ரித்து எப்படி இருக்குது, வசந்த ரித்துவானது எப்படி ஆனது, குளிர்ச்சியாலையும் அந்த மேக அப்படி லேசாக ட்ரிஸ்லிங் மாதிரி அப்படி மழை பொழிஞ்சு அப்படி அந்த ஒரு குளிர்ச்சியான தன்மை வெப்பத்தை போக்கி எல்லோருடையும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்குறதோ அது மாதிரி இவாளும் இப்படிப்பட்டவாளாக இருக்கலாம். நம்ம தாபத்தினால 3 விதமான தாபங்களை கொண்டு வந்துருப்போம். இந்த தாபத்தை எல்லாத்தையும் நீக்கி நம்மளுக்கு சமாதானம் சாந்தியும் கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த சாதுக்களோட சரணாரவிந்தம் தான் சொல்கிறேன். அப்படின்னா ஹரி பிராப்தி சி உபாய தராவே சந்தான் சேதே பாய். அதனால சாதுக்களுடைய பாதத்தை நம்ம போய் பிடிச்சிட்டோம்னா ஹரி கிடைப்பானா, அவன் தான் அப்படி தான் கிடைப்பான். ஹரி பிராப்தி சி உபாய, நம்மளுக்கு ஹரி கிடைக்கணும்னா அதுக்கு என்ன வேணும், என்ன உபாயத்தை தேடணும் அப்படின்னா சாதுக்கள் வேணும். தேனே சாதித்தி சாதனை அப்படிங்கிறார். எல்லா பலவித சாதனங்கள் இருக்கு. அந்த சாதனங்கள் எல்லாம் அவள் எடுத்துக்கல, ஒரே சாதனத்தை எடுத்துட்டா ராமகிருஷ்ண ஹரிங்கிற மந்திர ஜபம் மட்டுமே. அதை சாதனை பண்ணி காமிச்சான். துக்காராம் மகாராஜோ, ஏக்நாத்தோ, நாமதேவரோ, ஞானேஸ்வரோ இப்படிலாம் பண்ணி காமிச்சிருக்கா. துட்டுத்தி பவாச்சை பந்தனே அப்படிங்கிறார். நம்ம எப்போ அவளோட கலந்துட்டோமோ இப்போ இந்த இந்த விஷயங்கள்லாம் இருக்கே, விஷய போகங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு விலகும். அப்படி விஷய போகங்கள்லாம் நம்மளை விட்டு போகணும்னா அவள்கிட்ட இருக்கிற விஷயங்கள் என்ன, பாகவத பாராயணம், ராமாயண பாராயணம், பகவத்கீதை பாராயணம், ஞானேஸ்வரி பாராயணம், இதெல்லாம் பண்ணுறது, நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது. நாம சங்கீர்த்தனத்திற்கு எத்தனை பாட்டுகள்லாம் அவள் பாடியிருக்காளோ, அந்த சாதுக்கள் பாடியிருக்காளோ அதை எடுத்துன்னு நம்ம அவளுடைய அமுத மொழிகள்னு அதை நம்ம பாடுறது. அதை பாடும்பொழுது பகவான் விசேஷமாக தான் எப்படி வாக்குலேருந்து கேட்டாரோ அதை கேட்கறதுக்கு திருப்பியும் பகவான் அந்த இடத்துல வந்து உட்கார்றானோ. வைகுண்ட சோடோனி சந்த சதனீராகிலாம். அதனால வைகுண்டத்தை விட்டுட்டு பகவான் இங்கே வரார் அப்படின்னா அந்த சாதுக்களோட நாமத்தை சொல்றதுக்கு தான். பிரகலாத நாரத பராசர புண்டலீக வியாசாம்பரிஷ சுகசௌனக பீஷ்மதால்பியான் ருக்மாங்குதார்ஜன விசிஷ்ட விபீஷ்ணாதீன் புண்ணியானிமாம் பரம பாகவதான் ஸ்மராம். இப்படி பரம பாகவதன் பார்ஷதர்கள் சொல்லக்கூடிய அவ நித்தியமாக கைங்கரியம் பண்ணிட்டு பகவான் நாமத்தை சொல்லிட்டு பகவானோட கூடவே இருக்கக்கூடியவாளை நம்ம ஸ்மரணம் பண்ணுறது மட்டுமே. அந்த ஸ்மரணம் பண்ணுறதுனால அவளுடைய நாமத்தை சொல்கிறதுனாலேயே இப்போ நம்மளுக்கு பல புண்ணிய பலன்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறார். சந்தாவீன பிராப்தினாகி ஐஸ்ரீ வேத தேதி வாய். அப்படின்னா என்னென்னா, சாதுக்களை தவிர வேற யாரும் நம்மளுக்கு பகவத் பிராப்தியை கொடுக்க முடியாதுங்கிறத வேதமே சொல்கிறது. தன்னோட ஒவ்வொரு இடத்துலையும் வேதம் சொல்லி காமிக்கிறது. ஏகா ஜனார்தனி சந்த பூர்ண கருதி மனோரதம். அதனால் பூர்ணமாக நம்மளுக்கு நம்மளோட மனசில் இருக்கிற இஷ்டமான விஷயங்களை, நம்ம ஆசைப்படக்கூடிய விஷயங்களை பூர்த்தி பண்ணக்கூடியவா யாருன்னா சாதுக்கள் தான். உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன பண்ணணும், உங்களுக்கு என்ன விஷயத்தில் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை செய்யலாம் அப்படின்னு பல விதத்தில் நம்மளுக்கு கூட இருந்து வழிகாட்டியாக இருந்து நம்ம வழி பண்ணி நம்மளை வந்து ஒரு 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 மனிதனாக உட்காத்தி வைக்கிறது யாருன்னா சாதுக்கள் தான். மிச்சம் எல்லாட்டையும் நீங்கள் யார்கிட்ட போய் இந்த லௌகிக விஷயங்கள்கிட்ட போனால் அவள் வந்து நம்ம மனிதனாக ஆக்குவதில்லை, நம்மளை வேறு விஷயமாக நம்ம மனசு போயிடுது. நம்ம மனசு பகவானை நோக்கி போகணும்னா, அந்த சாந்தி அந்த சமாதானம் நம்மளுக்கு கிடைக்கணும்னா, அந்த பகவத் சரணாரவிந்தத்தை பிடிக்கணும்னா அந்த சாதுக்கள் தான் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறோம். அதனால ஹரி பிராப்தி சி உபாய தராவே சந்தான் சேத்தே பாய அப்படின்னு சொல்லி சாதுக்களே நம்மளுக்கு வழிகாட்டி, சாதுக்களே நம்மளை வந்து பகவான் கிட்ட கொண்டு போகக்கூடிய அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட பகவான் எப்படி சேவை பண்ணார் ஏக்நாத் மகாராஜ் வீட்டில் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு அபங்கம். द्वारकेची मूर्ति एकनाथ घर
ची मूर्ति एकनाथा घरी पानी वाहे हरी कावड़ी ने पानी वाहे हरी कावड़ी ने भगवान 36 வருஷங்கள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஏக்நாத் மகாராஜருடைய கிரகத்தில் வந்து சேவை பண்ணார். அவர் சேவை பண்ணுறார். அப்போது இதில் என்னென்னா ஏக்நாத் மகாராஜ் ஸ்ரீஹரியை அடைந்து விட்டாரா அப்படிங்கிற கொஸ்டின். பகவான் ஸ்ரீஹரியை ஏக்நாத் அடைந்து விட்டாரா அப்படின்னு கொஸ்டின். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா அடையவில்லை அப்படிங்கிற. ஏக்நாத் மகாராஜ் தன்னோட கிருஷ்ணனை தான் ஹரியை அடைந்து விட்டார்னா அடையலை அப்படிங்கிறார். அப்போ யார் அடைஞ்சார்னா கிருஷ்ணன் ஏக்நாத் மகாராஜா அடைஞ்சுட்டாராம். கிருஷ்ணன் ஏக்நாத் மகாராஜா அடைஞ்சுட்டாராம். ஏன்னா ஒரு சாது ஒரு பெரிய நவரத்னத்தை கிருஷ்ணன் ஆனவர் பெற்றுட்டாராம். அப்படிப்பட்ட அந்த நவரத்னத்தை தான் வந்து அடையணுங்கிறதுக்காக அவரோட இடத்துக்கு வந்தாராம். அப்போது ஹரியை அடையணுங்கிற நம்மளோட லட்சியமாக இருந்தாலும் ஹரியை நம்மளை நோக்கி வந்து நம்மளை பிடிச்சிக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இவருடைய சரித்திரம் தான் சாட்சியாக இருக்குது. அதனால் ஹரியை அடைந்து விட்டாரா, சாதுக்கள்லாம் அடைஞ்சிட்டாளா அப்படின்னா சாதுக்களோட ஹிருதயத்தில் அவன் வந்து உட்காந்துட்டு அவன் தான் இவாளை எல்லாத்தையும் பெற்றுண்டு நான் என்னோடவனாக இருக்கேன் அப்படிங்கிறார். துக்காராம் மகாராஜ் வைகுண்டம் போனோன்னா கண்ணால் பாண்டுரங்கன் அழறான். நாமதேவர் அங்கேருந்து வைகுண்டம் அங்கே அவரோட சமாதி அடைச்சிட்டான்னா தான் உட்காந்து அழுதுன்னு இருக்கான். ஞானேஸ்வர மாவுளி தன்னோட இடத்துல அவர் வந்து ஜீவ சமாதியை உட்காத்தி வச்சுட்டு தான் கண்ணால் ஜலம் விட்டு அழுதான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆத்மாவை, இந்த மாதிரி ஒரு பவித்திரமான சுத்த பாத்திரத்தை நான் அப்புறம் எப்படி பெறப்போகிறேன்? யார் வந்து என்னை வந்து கூப்பிடுவா? அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் யாராவது ஒருத்தர் கூப்பிடுவா இருந்தால் தானே நான் வர முடியும். எனக்கு எப்படி 4 கைகள் கொண்டுண்டு நான் பகவத் குணத்தை பாடிட்டு இருக்கிறவாளோட இடத்துக்கு நான் வரணும்னா எனக்கு அந்த குணவானா நானும் இருக்கணும்னா அவள் என்னை கூப்பிட்டா தானே நான் வர முடியும். அதனால எனக்கு இப்படிப்பட்டவாளாம் ஒருத்தரா போறாளேன்னு அவர் கவலைப்படுவாராம் பகவான். பாணி வாகே ஹரி காவடினே. அவள் வீட்டில் 12 வருஷ காலம் அங்கேருந்து காவடின்னு சொல்லக்கூடிய 2 பக்கமும் பானையை எடுத்து வச்சுட்டு அங்கே இருந்துட்டு அங்கே கோதாவரி நதியில் போய் எடுத்துட்டு தண்ணியை எடுத்துன்னு வந்து இந்த ராஞ்சன்னு சொல்லக்கூடிய அந்த தொட்டியில் வந்து ரொப்பறாராம் கிருஷ்ணன் 12 வருஷ காலம். அடுத்த 12 வருஷ காலம் என்ன பண்ணார்னா ஸ்ரீகண்யா சந்தன உகாளுனி கரி. ஸ்ரீகண்யா சந்தன உகாளுனி கரி. சந்தனா அப்படியே அரைச்சாராம் கிருஷ்ணன். வஸ்திர கங்கா திரி தூத் அசே. பகவான் அங்கேருந்து பகவானோடைய அந்த புனிதமான அந்த வஸ்திரங்கள்லாம் எடுத்துகிட்டு போய் கங்கா தீரத்தில் போய் தான் வந்து எல்லாத்தையும் அலசி எல்லாம் போட்டுண்டு அப்படி வந்துட்டு இருக்கிறவர் அந்த ஏக்நாத் மகாராஜுக்கு அப்படி சேவை செஞ்சாராம். பாண்டுரங்கன் சேவை செஞ்சாராம். இவரோட வஸ்திரத்தையும் எடுத்துன்னு போவாராம், பாண்டுரங்கனும் தன்னோட வஸ்திரத்தையும் எடுத்துன்னு போவாராம். இதில் என்னென்னா பானுதாசா ஜாக்குளி மகாவிஷ்ணு சாவதார மகாவிஷ்ணு சாவதார क्षेत्र प्रतिष्ठान वसति गोदावरी तीर गोवाळु वारती स्वामी एकनाथा स्वामी एकनाथा. அப்படி பாடுறார் நீலோபா மகாராஜ் பாடுறார். பானுதாசாஜ்யா குலி மகாவிஷ்ணுச்சா அவதார சகாமாஜா ஞானேஸ்வர மகாவிஷ்ணுச்சா அவதார சகாமாஜா ஞானேஸ்வர். அப்போ ஞானேஸ்வர் யார் அப்படின்னா சாக்ஷாத் விஷ்ணுவோட அவதாரம்னு சொல்லப்போனால் ஏக்நாத் மகாராஜும் சாட்சாத் விஷ்ணுவோட அவதாரம். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா பகவான் பரபிரம்ம ஸ்வரூபமாக விஜய பாண்டுரங்கனா அந்த மூர்த்தத்தில் இருக்கார். அவர் மகாவிஷ்ணு. அப்புறம் நடமாடும் சலா கல்பத்தருஞ்சே ஆரவன் சொல்ல மாதிரி நடமாடும் பகவானாக இருக்கிற ஏக்நாத் மகாராஜ் அவரும் மகாவிஷ்ணு அவதாரம். சரி, அவர் என்ன அவதாரம் பண்ணி என்ன பண்ணுறார் அப்படின்னா அவர் வந்து பூஜை பண்ணுறாருன்னா அந்த பகவானே அவதாரம் பண்ணிட்டு அந்த பகவானே தனக்குத்தானே பூஜைவும் பண்ணிக்கிறார். அந்த தனக்குத்தானே அவருக்கு அலங்காரம் பண்ணி பார்க்குறார். சகுன ரூபத்தை அலங்காரம் பண்ணி பார்க்குறார். தானே அந்த பகவானுக்கு பூஜை பண்ணி தானே நாம சங்கீர்த்தனம் பண்ணி தானே பாகவதத்தை பற்றி எல்லாம் சொல்லி வேதத்தினுடைய சாரமாக எல்லாத்தையும் சொல்லி இந்த மக்களுக்கு எல்லாத்தையும் பண்ணுறவர் யார் அப்படின்னா விஷ்ணுவே திருப்பியும் ஏக்நாத் மகாராஜான விஷ்ணுவாக வந்து அந்த விஷ்ணு தனக்கு தானே எல்லாம் பண்ணிக்கிறது அப்படின்னு தான் இங்கே சொல்கிறது. அப்போ பார்க்கறது விஷ்ணு, இருக்கிறது விஷ்ணு, நடக்கிறது விஷ்ணு, அனுபவிக்கிறது விஷ்ணு. அப்போ இல்லை பகத்தே பகனியா மாசாரி பகத்தே கேலே பகனியாபரி அப்படிங்கிறார். பார்க்கறதும் பார்க்கப்படுற பொருளும் பார்வை பார்க்கப்படும் பொருள் பார்ப்பவன் அப்படிங்கிற 3 விஷயமும் இந்த இடத்துல ஒன்றா போயிடுது. திரிபுட்டி அப்படிங்கிற விஷயம் ஒன்றா போயிடுறது.
அதே சொல்கிறார். அதனால் பகவான் மகாவிஷ்ணுச்ச அவதார பானுதாசாஞ்சாக்குழி மகாவிஷ்ணுச்ச அவதார அப்படின்னு சொல்கிறார். அடுத்து சொல்ற சேவேசி தத்பர உபாட்டாயிட்டாய். பகவான் வந்து எப்போ உத்தரா இருக்குமே அப்படி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு அவர் ஏக்நாத் மகாராஜ் நினைக்கிறதுக்கு கூடவே தான் வந்தாராம். நான் வந்து என் பேர் விட்டல், நான் இங்கேருந்து விட்டுன்னு இல்லை எல்லாரும் கூப்பிடுவா, எனக்கு அப்பா அம்மாங்கிறது யாரும் கிடையாது, ஆனால் நான் எந்த குளத்தில் வந்துட்டு உங்கள் கிரகத்துக்கு நான் வந்திருக்கேன், எனக்கு நீங்கள் ஒரு இடம் கொடுங்கோ, நான் உங்களுக்கு சேவை பண்ணுறேன். உனக்குலாம் இங்கே இடம் கிடையாதுப்பா, நீ போயிட்டு வா, வேண்டாம், இங்கே எல்லாரும் சேவை பண்ணுறதுக்கு நிறையா பேர் இருக்கா. அப்படி போகிறாராம். போயிட்டு திருப்பி வராராம் பகவான். கொஞ்சம் இருங்கோ, எனக்கு யாருமே கிடையாது உங்களை விட்டா, நான் எங்கே என்னோடய அப்பா அம்மாக்கெல்லாம் எனக்கு யாரும் கிடையாது, உங்களை நம்பி நான் வந்திருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு இடம் கொடுங்க, வேணும்னா நீங்கள் அங்கே இருங்க, இந்த ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க, உங்களுக்கு நான் வந்து சாப்பிட்றதுக்கு கொடுக்குறேன், ஏதோ ஆகாரம் பண்ணிட்டு நடக்கிற சத்சங்கத்தை கேட்டுருங்கோ அப்படின்றாராம் ஏக்நாத் மகாராஜ். கொஞ்ச நேரம் கழிச்சு போயிட்டு திருப்பி வந்தாராம். இல்லை இல்லை, நான் உங்களுக்கு சேவை பண்ணுறதுக்காக வந்திருக்கேன், ஏதாவது என்னால் முடிஞ்சது சேவை பண்ணுறேன் அப்படின்னு சேவேசி தத்பர உபாட்டாயிட்டாய். கிரிஜா அம்மா கிட்ட கூடவே போயிட்டாராம் பாண்டுரங்கன். அம்மாம்மா நான் உங்களுக்கு சமைச்சு தரேன், கொஞ்சம் காய்கறி நறுக்கி கொடுக்குறது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எடுத்துன்னு வைக்கிறது, அப்படியே சமையலில் ஈடுபாடு பண்ணுறது, அப்படியே 12 வருஷ காலம் பண்ணாராம். சேவேசி தத்பர உபேட்டாயிட்டாய். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட பூஜா கிரகத்துக்கு வந்து நான் சந்தனம் அரைச்சி தரேன், உங்களுக்கு தண்ணி எடுத்துன்னு வந்து தரேன், அவருக்கு வஸ்திரம் எடுத்துன்னு வந்து தரேன், பூ எடுத்துன்னு வந்து தரேன்னு பண்ணாராம் பகவான். அப்புறம் 12 வருஷ காலம் அங்கே வந்து காவடியில் தண்ணி எடுத்துன்னு வந்து ரொப்பினாராம். ஏன்னா காவடிங்கிறது இந்த ஒரு கயத்தில் 2 பக்கமும் கட்டின்னு இருப்பா, கம்புக்கு நடுப்புற இந்த பக்கமும் ஒரு குடம் அந்த பக்கம் ஒரு குடம், இதை எடுத்துன்னு வருவார். அங்கே பண்டரி க்ஷேத்திரத்தில் ருக்மிணி மாதா இருக்காளாம். அப்போ ஒரு சன்னியாசி வர வந்து பார்க்குற பாண்டுரங்கனுடைய அந்த பிரபாவம் இங்கே இல்லவே இல்லையே, சாநித்தியமே இல்லையே அப்படிங்கும்போது ருக்மிணி வராளாம், பிரத்யக்ஷமாக வராளாம். வந்து சொல்கிறார், இங்கே பாண்டுரங்கன் இங்கே இல்லை, ஏகநாதர் ஒரு வீட்டில் இருக்கார், அவர் சேவை பண்ணிட்டு இருக்கார் அங்கே அப்படின்னு, நீங்கள் அங்கே போங்கோ அப்படிங்கிறது. உடனே இவர் வர போகும்பொழுது பகவானை பார்க்குறார். அவர் காவடியில் தண்ணி எடுத்துன்னு வந்து உள்ளே போகிறார். உள்ளே போனவர் தண்ணி எடுத்து கொட்டினார், அங்கே வந்தார், பூஜா கிரகத்தில் போய் மறைஞ்சிட்டார். இன்றைக்கி 2 தூண் இருக்குது, அந்த 2 தூணில் போய் தான் பகவான் நிற்பாராம். அந்த தூணில் நின்றுருப்பாராம். அந்த இன்னொரு தூணில் இவர் வந்து வேத புராணங்கள்லாம் படிப்பாராம் ஏக்நாத் மகாராஜ் காத்தால். அவருடைய வேலை என்னன்னா, காலங்காத்தால் எந்திருந்து கோதாவரி நதியில் ஸ்நானம் பண்ணுவார். போய் நான் எத்தனை நித்திய கர்மானுஷ்டங்கள் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு நேராக வந்து பகவானுக்கு பூஜா கிரகத்தில் வந்து பூஜைகள்லாம் பண்ணுவார். பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் அடுத்த சந்தி பண்ணி பிரம்மயஜ்யம் பண்ணுவாராம். பிரம்மயஜ்யம் பண்ணிவிட்டு உட்காந்து வேத புராணங்கள்லாம் படிப்பாராம். முடித்ததுக்கப்புறம் அங்கே வர்றவா எல்லாருக்கும் அவளுக்கெல்லாம் சாப்பாடுகள் போடுவாளாம். போட்டு முடித்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தான் அந்த அவகாசம். அப்புறம் சாயந்தரத்தில் அவர் சத்சங்கம் ஆரம்பிச்சுடுவார். சத்சங்கம் ஆரம்பித்தா 4 விதமான வர்ணத்தவர்களும் 4 இடத்துல வந்து உட்காந்துட்டு இருப்பாளாம். அவாவா வந்து கேட்பாளாம். முடித்த உடனே இவரோட பிரசாதத்தை எடுத்துட்டு போவார். இப்படி இவர் எல்லாருக்கும் சாதம்லாம் போட்டு இப்படி எல்லாம் உணவு பரிமாறி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற போது ஒரு காலம் வந்தது, அவருக்கு சாப்பாடே போட முடியல எல்லாருக்கும். அப்படி ஒரு ஏழ்மையான நிலைமை வந்துருக்கு திடீர்னு. உடனே அவருக்கு கீழே இந்த உத்தவர்னு இருந்தார். அந்த உத்தவர் என்ன பண்ணார்னா, இங்கேருந்து போய் நான் ஒருத்தட்ட போய் கடன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு மகானுபாவர் ஒருத்தர் நல்லா பணக்காரராக இருக்கக்கூடியவர்கிட்ட போய் பணம் வாங்கிட்டு வரார். 700 ரூபா வாங்கிட்டு வரார். வாங்கிட்டு வந்துட்டு இங்கே இருக்கிறவா எல்லாருக்கும் எல்லாம் சமையல் பண்ணி போடுறா, எல்லாம் பண்ணுற எல்லா விதமான திரவியங்களும் வாங்கி நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. கொஞ்ச நாள் ஆச்சு, 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, பணம் திருப்பி கொடுக்கறதுக்கு இல்லை. அப்போ இந்த உத்தவரை கூப்பிட்றான் அந்த மனிதர். அவர் கூப்பிட்டு கேட்குறாரு, எப்பா நான் உனக்கு பணம் கொடுத்தேன், நீ எனக்கு எப்போ திருப்பி தரப்போகிறேன்? எனக்கு கொஞ்ச நாள் ஆகும், எங்களுக்கு இன்னும் வரல, சரியான நேரம் இல்லை, வந்தோடனே உங்களுக்கு தந்துடுறோம். நான் சொல்கிறேன், உங்களுக்கே பணம் இல்லாத பொழுது நீங்கள் இத்தனை பேருக்கு வாங்கி சாப்பாடு போடணும்னு என்ன அவசியம் என்ன உங்களுக்கு அப்படின்னு அவர் கேட்குறாரு. கேட்டவர் ஒரு 10-15 நாள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தார். நேராக ஏக்நாத் மகாராஜ்கிட்ட வந்து இந்த மாதிரி உத்தவன் உங்கள் வீட்டில் வேலை செய்கிறது எங்கிட்டேருந்து 700 ரூபா கடன் வாங்கியிருக்காரு. அவர் வந்து கடன் கொடுக்காம நீங்கள் இருக்கிறவா எல்லாருக்கும் சாதம் எப்படி நீங்கள் போடுவீங்க? இப்படி வந்தவாளுக்கெல்லாம் போட்டுருக்கல, என்னோட கடனை நீங்கள் அடைக்க வேண்டாமா? உங்களுக்கு எதுக்கு சாப்பாடு, நீங்கள் எதுக்கு சாப்பிட்றேன்? எனக்கு இருக்கிற கடனை அடைச்சிட்டு நீங்கள் சாப்பிடலாமே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்டுருவோம். கடனுக்கு கொடுக்காம கடன்காரர் வந்து வாசலில் நிற்கிறார், நம்ம எப்படி சாப்பிட்றது? அவர் சொல்லிட்டார், நீங்கள் சாப்பிட வேண்டான்னு. அன்னிலேருந்து விரதம். ஏக்நாத் மகாராஜ் விரதம் இருக்கார்.
இந்த உத்தவர் கேட்குறார், நம்ம எப்படி பணம் இல்லையே நம்ம கையில் எப்படி கொடுக்குறது, பகவான் நம்மளுக்கு செய்வார், பகவான் நாமத்தை சொல்கிறார். அன்றைக்கி நைட்டு அவர் சாப்பிடலை, அன்றைக்கி மறுநாள் காத்தால் அவர் சாப்பிடலை, மத்தியானம் பொழுது சாப்பிடலை. அன்றைக்கி நைட்டு ஆறுது, பாண்டுரங்கனுக்கு இனிமேல் பொறுக்கலை. சேவேசி தத்பர உபா டாயி டாயி தேவே பூஜை சமயம் திஷ்டதசே அப்படிங்கிறார். பூஜனை பண்ணுற நேரத்தில் பகவான் வரணுன்னா அந்த இடத்துல வந்து நிற்கிறாரா பகவான். அவர் 3 விதமான நாமங்களில் வந்தார். முதல்ல கேசவன்கிற நாமத்தில் வந்து 12 வருஷ காலம், அப்புறம் விட்டலன்கிற நாமத்தில் 12 வருஷ காலம், அப்புறம் கண்டியா அப்படிங்கிற நாமத்தில் 12 வருஷ காலம் சேவை பண்ணியிருக்கார். இப்படி பகவான் சேவை பண்ணிட்டு நிற்கிறார். இந்த உத்தவனுக்கு என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னு நினைக்கிறார். உத்தவன் இன்னைக்கு நைட்டு அவன் வந்து அவனோட கடனை அடைக்கலைன்னா இவரோட நிலைமை, சரீரத்தில் இவரோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும்னு நினைக்கிறார். உடனே தான் உத்தவனோட ரூபத்தை எடுத்துக்கிறார் பாண்டுரங்கன். அவன்கிட்ட போய் அந்த 700 ரூபாயை தானே செலுத்தி அந்த ரசீதையும் வாங்கி அவரோட கிரகத்தில் நைட்டு இரவில் படுத்துட்டு இருக்கிற ஏக்நாத் மகாராஜ் அவர் தலைமாட்டில் கொண்டு வந்து அந்த ரசீதை கொண்டு போய் வைக்கிறார். வச்சுட்டு ஒருத்தரும் தெரியாத மாதிரி இவர் போயிட்டார். மறுநாள் காத்தால வந்து ஏக்நாத் மகாராஜ் இருந்து பார்க்குறார், ரசீது இருக்குது, அந்த ரசீதில் கடன் பத்திரம் அடைத்தாருன்னு சொல்லப்படும். இப்படி பகவான் எப்படிலாம் அவருக்கு சேவை பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி பல விதத்தில். அப்போ சொல்கிறார், அந்த இவர் இருக்காரே அந்த கடன் கொடுத்தவர், நம்ம வந்து கடன் கொடுக்கும்போது நம்ம கேட்கும்போது அவர் இல்லைன்னு சொல்கிறார். ஆனால் இப்போ வந்து ஒருத்தர் கொடுத்துட்டார், இனிமீடியட்டாக இப்போவே ரசீது கொடுன்னு கேட்குறார். போய் கடையை திறந்து எடுத்துகிட்டு வந்து இந்த ரசீதை கொடுக்குற மாதிரி ஆயிடுது. இப்படி ரசீது கொடுத்து இப்படி இம்மீடியட்டாக கேட்குறாரே இவர் யார் அப்படின்னு பார்த்தா உள்ளே போனவர் மறைஞ்சிட்டார் அவர் கண் முன்னாடி. அப்போ அவர் என்ன பண்ணார், ஏக்நாத் மகாராஜ் காலை பிடிச்சி விட்டார். நான் பண்ணது தப்பு பண்ணிட்டேன், உங்களை வந்து ஒரு பெரிய மகானுபாவரை இப்படி பட்னி போட வச்சுட்டேனே, நான் பண்ணுற தப்புன்னு அன்னியிலேருந்து இவர்கிட்ட சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி அவருக்கு சிஷ்யனாக மாறிடும். இப்படி ஏக்நாத் மகாராஜிட்ட வந்தவா நிறைய பேர். அந்த ஏக்நாத் மகாராஜை தான் சொல்கிறார் நீலோபா மகாராஜ் சொல்கிறார். நீலோபா மகாராஜ் அவருக்கு அப்புறம் வந்தவர். ஏக்நாத் மகாராஜுக்கு அப்புறம் 200 வருஷம் கழித்து துக்காராம் மகாராஜ் வந்து, துக்காராம் மகாராஜ் காலத்தில் அவர் வைகுண்டம் ஆரோகணம் போனதுக்கப்புறம் அவரோட லாஸ்ட் பீரியடில் நீலோபா மகாராஜ் வந்து அவர் பிறந்ததே துக்காராம் மகாராஜோட அனுகிரகத்தில் தான் பிறந்திருக்கார். எப்படின்னா அவள் அம்மா வந்து மாசமாக இருக்கிற பொழுது அவர் பண்டரி க்ஷேத்திரத்துக்கு போது பகவானுடைய அனுகிரகத்தில் துக்காராம் மகாராஜ் அங்கே வந்து கீர்த்தன் பண்ணுறார். அந்த கீர்த்தனத்தை இவர் பார்க்குறார், அந்த அம்மா பார்க்குறா, இந்த குழந்தை அதை கேட்குறது. அதுக்கப்புறம் பிறந்த குழந்தை தான் நீலோபா மகாராஜ். அவர் அதுக்கப்புறம் இவர் வைகுண்ட ஆரோகணம் போனதுக்கப்புறம் 40 நாட்கள் கழித்து வரார். துக்காராம் மகாராஜ் எங்கே இருக்கார், துக்காராம் மகாராஜ் நான் பார்க்கணுமே இருக்கேன், நான் வைகுண்ட ஆரோகணம் போயிட்டான்னு ஒன்னே அந்த துக்காராம் நாமத்தை சொல்லிகிட்டே அந்த இடத்துல வந்து உட்காந்துடுவார். பண்டரி க்ஷேத்திரத்தில் அவர் தேகு க்ஷேத்திரத்தில் துக்காராம் மகாராஜுக்காகவே வந்து உட்காந்துன்றார். அந்த 40 நாட்கள் 1 மண்டல காலம் அவர் சாப்பிடாமல் அந்த விரதம் இருக்கிறதுனுடைய பலன் பாண்டுரங்கன் அங்கே பிரத்யட்சமாகும். பாண்டுரங்கன் பிரத்யட்சமாகி என்னப்பா வேணும் உனக்கு, அவருக்கு நான் எதுக்கு ஒன்றை வர சொன்னேன், நான் ஒன்றை வர சொல்லலையே, நீ எதுக்கு என்னை தேடின்னு வர, எனக்கு உன்கிட்ட கேட்குறதுக்கோ உன்கிட்டேருந்து எந்த அனுகிரகத்தை பெறணுங்கிற எனக்கு எந்த ஒரு ஆசையும் இல்லை. அப்போ உனக்கு என்ன ஆசைன்னா, என்னோட குருநாதரான துக்காராம் மகாராஜ் எனக்கு வரணும் அப்படின்னு கேட்குறேன். வைகுண்டத்துலேருந்து துக்காராம் மகாராஜ் அனுப்பிச்சி வைக்கிறேன் பாண்டுரங்கன். அப்படி பாண்டுரங்கன், அப்படி சாதுக்கள். இந்த சாதுக்களான நீலோபா மகாராஜ் துக்காராம் மகாராஜை மட்டும் பாடலை, ஏக்நாத் மகாராஜை பற்றி பாடிருக்கார், ஞானேஸ்வர் மகாராஜை பற்றி பாடிருக்கார். இப்படி சாதுக்கள் பகவானை பார்த்தவா அந்த பகவானை யார் யார் பார்த்துருக்காளோ அவளையே திருப்பி பாடுறது அப்படிங்கிற விசேஷம் இந்த வார்கரி சம்பிரதாயத்தில் நடந்திருக்கு. அதனால் ஒருத்தர் இருக்கிற பொழுதே இன்னொருத்தர் அவளை பார்த்து பாடுறது, அவளை வந்து சத்தியப்பிரமாணம் பண்ணி இவா சாதுக்கள்னு சொல்லக்கூடியதை இன்னொருத்தர் மூலமாக செஞ்சு வைக்கிறா, அதெல்லாம் நடக்குது. அப்படி வந்து பாடினவர் தான். அப்படி பாண்டுரங்கனை பார்த்தவர். அப்படி ஏக்நாத் மகாராஜா பாடினதான் இந்த பாட்டு. द्वारकेची मूर्ती एकनाथगरी नीळमणे देवराबे ज्यांचे घरी दत्त चोपधारी करीतसे दत्त चोपधारी करीतसे பெரிய நடக்கிறது. கோகுலாஷ்டமி பெருசாக பிரமாதமாக கொண்டாடுறார் கோகுலாஷ்டமி. அப்போ ஜனார்தன சுவாமி நினைக்கிற நம்மளோட சிஷ்யன் என்ன பண்ணுறான்னு நம்ம போய் பார்த்துட்டு வருவோமே, ஏக்நாத் மகாராஜ் என்ன பண்ணுறாருன்னு நினச்சி பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரார். கிளம்பி வரார். வந்து இந்த கிரகத்தில் ஏக்நாத் மகாராஜ் முன்னாடி இந்த கிரகத்தில் நிற்கிறார். நின்று பார்த்துட்டா இருந்தால் அங்கே ஒருத்தர் வந்து ஒரு வாட்ச்மேன் மாதிரி நின்றுருக்கார், ஒரு கம்பை வச்சுட்டு. சூக்ஷ்மமாக அவர் பார்க்குறார். அப்படியே பிரத்யட்சமாக தத்தாத்திரேயர் வந்து நிற்கிறார்.
தத்தாத்திரேயர் நிற்கிறாருன்னு அதை பார்த்தா எல்லாருக்கும் ஒரு மனிதனாக தெரிகிறவர் இவரோட கண்ணுக்கு தத்தாத்திரேயராக தெரிகிறார். நமஸ்காரம் பண்ணிட்டார் அவருக்கு. அவர் சொல்கிறார், உள்ளே இருக்கிறது யார் தெரியுமா? சாக்ஷாத் கிருஷ்ணனே ஏகநாதராக வந்திருக்கான். வந்து இங்கே தானே தனக்கு கோகுலாஷ்டமி கொண்டாடிட்டு இருக்கான். அதனால நான் இங்கே வந்து சோபதாராக இருக்கிறேன். அப்படி இவர் அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இவர் உள்ளே போகிறார். இவரை கூப்பிட்டு அப்படி மரியாதை பண்ணுறார். குரு வந்தனம் பண்ணுறார். ஏகநாத் மகாராஜ் உட்காத்தி வச்சு அவருக்கு பாத பூஜை பண்ணி பிரக்ஷாலனம் பண்ணி எல்லாம் பண்ணி சத்சங்கம் அவருக்கு முன்னாடி பண்ணி காமிக்கிறார். அதை தான் இது நீலோபா மகாராஜ் பாடுறார். தேவரா பேச்சாஞ்சே கரி தத்த சோபதாரி கரித சே தத்த சோபதாரி கரித சே द्वारकेची मूर्ति कनागरी. அப்படிப்பட்டவர் கிருஷ்ணனை எப்படி அவர் கொண்டாடுறார், கௌளனியா இருந்துட்டு அவர் என்ன பாடினார் அப்படின்னு ஒரு பாட்டு. கௌளன் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப விசேஷமாக ராதாகிருஷ்ண ஸ்வரூபத்தை அப்படி அழகாக பாடுறாரு. ராதே ராதே ராதேன்னு பாட்டு பாடியிருக்காரு. அது அடுத்தது ஒரு பாட்டு பாடுறார். அந்த பஜாரில் போகிறாளாம் எல்லா கௌளனிகளும், எல்லாரும் கோபிமார்கள்லாம் போகிறாளாம். தன்னையே தான் மறந்துட்டு போயின்னு இருக்காளாம். அவள் என்ன பண்ணினா அப்படிங்கிற விஷயத்த சொல்லக்கூடியதான ஒரு அபங்கம். துடி வர துடி கௌளனி साते निघाली दुडी वर दुडी गौळनी साते निघाली दुडी वर दुडी गौळनी साते निघाली गौळनी गोरस मनोविसरली गौळनी गोरस Mazari,
வரதுடி கௌளனி சாத்தே நிகாலி. எல்லாரும் போராடலாம், கோபிமார்கள் எல்லாம் கிருஷ்ணன் இருக்கிற இடத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கு அவளுக்கு. அதனால கிருஷ்ணனையே நினச்சிட்டு இருக்கா. பரபிரம்மம் எல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு போகிறது. அவள் அசுரர்கள் எல்லாம் வதம் பண்ணுறது, வதம் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கிற பொழுது இவன் தான் கிருஷ்ணனும் இவன் தான் பகவான் நினச்சிட்டு இருக்கிற பொழுதே மாயை இது பண்ணிடுறது, அவனோட பிரேமையை கொண்டாடுறாங்க. இப்படி கோவிந்தா, தாமோதரா, மாதவான் மனசுக்குள்ளே அவனை பற்றியான பெயர்கள்லாம் மனசில் வந்துருச்சு. இந்த கோபிமார்கள்லாம் என்ன பண்ணுறான்னா, அவளோடது என்னென்னா இந்த விற்கிறது, என்ன தயிரை விற்கிறது, வெண்ணெயை விற்கிறது, இதுதான் அவளுடைய ஒரு உத்தியோகம். அவள் என்ன பண்ணான்னா, ஒரு பானைக்கு மேலே பானைக்கு மேலே பானைன்னு வச்சுட்டு போகிறாளாம். துடி கௌளன், இப்படி பானை எல்லாத்தையும் ஒன்றொன்னா அடிக்கிட்டு இந்த கௌளன் எல்லாம் மாதிரிலாம் போகிறாளாம். சாத்தே நிகாலி, எல்லாரும் வெளியில் வந்துட்டாங்க. கௌளனி கோரச மனோவிசரலி. கோரசங்கிறதுனா தயிர், மோர், வெண்ணெய், இதெல்லாம் அந்த கோரசம்னு சொல்லக்கூடியதை மறந்துவிட்டாளா எல்லாரும். என்ன சொன்னாலான்னா, கோவிந்த யா கோணி தாமோதர் யா. தாமோதரன் வேணுமா, கோவிந்தன் வேணுமா, கிருஷ்ணன் வேணுமா, கிருஷ்ணா கோவிந்தா தாமோதரான்னு கூப்பிட்டு போகிறாள். இப்படி அவர் எழுதியிருக்காரு ஏக்நாத் மகாராஜ். இந்த மாதிரி ஒரு அனுபவம் அவருக்கு. ஏன்னா அவளே தானே கோபிமார்களே ஆயிட்டார். அந்த தானே ஆனதனுடைய விசேஷம் என்னன்னா, அவர்களுடைய எண்ணங்கள் என்னவா இருக்குன்னு பிரதிபலிக்கிறது இவ மனசுல. இவர் அப்படி ஒரு அபங்கத்தை எழுதுறார். கோவிந்த யா கோணி தாமோதர் க்யாகே தவ தவ ஹான்சதி மதுரே சாகே. இப்படி மதுரைக்கு போகிறாள். அங்கேருந்து 15 கிலோமீட்டர் தான் போகிறாளாம். அவள் நடந்து போயிட்டு இருக்கிறோம்னா அங்கே இருக்கிற எல்லாரும் அச்சில்ல எல்லாரும் இருந்துட்டு இருக்காளாம். அவள்லாம் பார்த்துட்டு கொள்ளுன்னு சிரிக்கிறாளா இவளை பார்த்து. இது என்னடா அது, கோவிந்தன் வேணுமா தாமோதரன் வேணுமான்னு இவன் கேட்டுட்டு இருக்காளே, என்னத்தை வந்திருக்கா, கோரசம் இருக்கிறதுக்குன்னா வந்திருக்கா இவா, இதை பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாளா அவள்லாம் பார்த்து. ஆனால் இவாளோட ஹிருதயத்தில் யார் இருக்கானா, கிருஷ்ணன் இருக்கானா. இந்த கிருஷ்ணன் இவாளோட பிரேமையை பார்க்குறான். பார்த்த உடனே அவன் என்ன பண்ணானா, துடியா மசாரி கானுபாசாலா பாரி. இப்படி இவா சொல்லிட்டு போக எல்லாரும் கொள்ளுன்னு சிரிக்கவும், இவா இப்படி தன்னை மறந்துட்டு இப்படி பேரை சொல்லிகிட்டே போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவள் எந்த பாரத்தில் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் பாரம் ஜாஸ்தியாகிடுது அவளுக்கு. ஏன்னா அது வேகம் ரொம்ப சுமையாக இருக்கே நம்மளுக்கு, நம்மளால் எடுத்துகிட்டே போக முடியலையே அப்படின்னு நினச்சிட்டா கிருஷ்ணன் அதுக்குள்ளே உட்காந்துட்டான். இவன் அத்தனை பேர் பானைக்குள்ளேயும் கிருஷ்ணன் உட்காந்துட்டான். உட்காந்துனவன் என்ன பண்ணான், உச்சம்பளை கோரஸ் சாண்டே பஹேரி. அதில் என்னன்னா, இவன் தொப்புன்னு உட்காந்துட்ட உடனே அந்த உட்காந்துன வேகத்தில் உள்ளே இருந்த மோரும் அந்த வெண்ணையும் அந்த தயிரும் வெளியில் அப்படி சிந்தித்தான். உச்சம்பளை எல்லாம் வெளியில் சிந்தித்தான். சித்தினோடனே இவாளெல்லாம் பார்க்குறாளாம், என்னடா அதை நம்ம நன்னா தான் எடுத்துகிட்டு போனோம் வெளியில் சிந்துறதே அப்படின்னா. அங்கேருந்து அப்படி மேலே இருந்த டமால் அங்கேருந்து ஏறி குதிச்சானா கீழே. இப்படி குடித்த உடனே, என்ன சொல்கிறேன் நீங்கள், என்ன நீங்கள் வெண்ணையை வைக்க வேண்டாமா, தயிரை வைக்க வேண்டாம், எல்லாரும் என் பேரை சொல்லிட்டு இருக்கல நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கோவிந்த யா கோணி தாமோதர் க்யாரே ஏகா ஜனார்தனி சபலச கௌளனி. சபலச கௌளனின்னா ஒரு மாதிரி நம்மளுக்கு கிருஷ்ணன் என்றைக்குமே இருக்கா, நம்மளை காப்பாற்றிடுவான் அப்படிங்கிற அந்த பலம், அந்த சபலம் அப்படிங்கிறது தான் அவனுக்கு இருந்தது. அவளுக்கு எப்பொழுதும் கிருஷ்ணன் தானே அவளுக்கு. அந்த கிருஷ்ணனை விட்டுட்டு அவள் கோபிமார்கள்லாம் போக மாட்டாள் இல்லையா. அதனால பக்தியில் மிக சிறந்ததாக யார் கருதப்படுறான்னா கோபிமார்கள் தான். அதனால அவளை நம்ம ஒரு குருநாதர்களாக ஏற்றுக்கணும். அப்போ அவள் ராதையே குருநாதராக ஏற்றுக்கணும். அந்த ராதையோட விசேஷம் என்ன அப்படின்னா, சாக்ஷாத் கிருஷ்ணனை தன்னோட ஹிருதயத்தில் அவனை வச்சுட்டுருக்காளாம். அந்த பாதத்தை அவனை பிடிச்சிட்டு இருக்காளாம். அந்த பாதங்கிறது கிருஷ்ணனோட பாதத்தை தன்னோட ஹிருதயத்தில் தாங்கிட்டு இருக்காளாம். அதனால அந்த ராதைங்கிறவ தான் இந்த கௌளனி, இவ பாடுற அத்தனை பேருக்கும் ஹெட்டாக இருக்கக்கூடியவன். அவள் தான் மிக பிரமுகமான கோபின்னு தான் சொல்லப்படுறது பாகவதத்தில், ராதைன்னு சொல்கிறது இல்லை. அப்படி அந்த கோபிமார்கள் ஏகா ஜனார்தனி சபலச கௌளனி பிரம்மானந்துன சமாயமணி. அதனால பிரம்மமே ஹிருதயத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால ஒரு ஆனந்தம் அவளுக்கு.
எதை பற்றியான கவலையும் அவளுக்கு இல்லை. உத்தியோகம் பண்ணுறோமா பண்ணலையா அப்படிங்கிற விசேஷமாக அவளுக்கு இருக்கிறது இல்லை. அதனால் நம்மளுக்கு கையில் நம்மளுக்கு இன்றைக்கி பைசா இருக்கா இல்லையா அப்படிங்கிறதும் இல்லை. கஷ்டம் வந்துருச்சுன்னா நம்மளை யார் ரட்சிப்பா அப்படிங்கிறதும் அவள் இல்லை. நம்மளோட குடும்பம் சம்சாரத்தில் இருக்க நம்ம கணவன்மார்கள் இருக்காரே எல்லாரும் இருக்காளே இவாளை நம்ம பார்த்துக்கணுங்கிற அந்த எண்ணமும் இல்லையா. எல்லாத்தையும் விட்டுறாளாவா, விட்டுட்டு கிருஷ்ணனை மட்டுமே நினச்சிட்டு இருக்காளா, கிருஷ்ணன் நம்மளுக்கு கூட இருந்து பார்த்துப்பான் அப்படிங்கிற அந்த பாவம் இருக்கும். அதனால சபலச கௌளன். அதனால இந்த கௌளன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாட்டில் விசேஷமாக அந்த கோபிகளோட அவளுடைய அந்த ஆத்ம பாவத்தை இதில் சொல்கிறாங்க. அதனால் கோபியர்கள்லேயே சிறந்ததாக இருக்கக்கூடிய ராதையே குருவா ஏற்றுண்டு பிருந்தாவனத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ராதையை தான் எடுத்து கொண்டாடுறான். அதனால் இப்படி இந்த ராதையினோட விசேஷமாக அந்த இதை நம்ம இன்னைக்கு கௌளன்கிறத பார்த்தோம். முடிக்கலாமா? இந்த அபங்கங்கள்லேயே லாஸ்ட்டில் முடிக்கிறதான ஏக்நாத் மகாராஜோட ஹரிப்பாட்டில் லாஸ்ட்டில் வந்து குரு பரம்பராஜி அபங்கம்னு பாடுறார். பாடி முடித்ததுக்கப்புறம் ஒரு அபங்கம் பாடுறார். அதில் இந்த பக்திங்கிறது எப்படி உண்டாகிறது, சாதுக்களோடது எப்படி கலந்து வருது, நம்ம பாவம் எப்படிப்பட்டதாக இருக்கணும், சந்தினா என்ன அப்படின்னு விசேஷமாக சொல்லக்கூடியதான ஒவ்வொரு நாளும் டெய்லி இந்த பாட்டை பாடுறோம். அந்த பாட்டை இன்னைக்கு நம்ம அனுபவம். झाली संध्या संदेह माझा गेला, झाली संध्या संदेह माझा गेला, झाली संध्या संदेह माझा गेला, आत्माराम हृदयी प्रगटला, झाली संध्या संदेह माझा गेला, झाली संध्या संदेह माझा गेला,
वाचे उच्चारी केशव नारायण, वाचे उच्चारी केशव नारायण, झाली संध्या संदेह माझा गेला, झाली संध्या संदेह माझा गेला, आत्मराम हृदयी प्रकटना, झाली संध्या संदेह माझा गेला, बोधपुत्र निर्माण झाला जेव्हा, बोधपुत्र निर्माण झाला देवा, ममता म्हातारी मरुणी गेली देवा, ममता म्हातारी मरुणी गेली देवा, भक्ती बहीण भाऊनी आली गावा, भक्ती बहीण भाऊनी झाली गावा, आता संध्या कैशी मी करू केव्हा, आता संध्या कैशी मी करू केव्हा, झाली संध्या संदेह माझा गेला, झाली संध्या संदेह माझा गेला, आत्मराम हृदयी प्रकटला, झाली संध्या संदेह माझा गेला, सहज कर्मेती झाली ब्रह्मार्पण, सहज कर्मेती झाली ब्रह्मार्पण, जननोगे अवगाह जनार्दन, जननोगे अवगाह जनार्दन, ऐसे एकता निवती साधुजन, ऐसे एकता निवती साधुजन, एका जनार्दनी भानली निज गुण, झाली संध्या संदेह माझा गेला, झाली संध्या संदेह माझा गेला, आत्मराम हृदयी प्रकटना, झाली संध्या संदेह माझा गेला, ஞானேஸ்வர இதை பாடிட்டு நீங்க போகலாம். ஞானேஸ்வர மாவுளி ஞானராஜ மாவுளி துவாரா, ஞானேஸ்வர மாவுளி ஞானராஜ மாவுளி துவாரா, ஞானேஸ்வரா ஞானேஸ்வரா ஞானேஸ்வர மாவுளி ஞானராஜ மாவுளி துவாரா, ஞானேஸ்வரா ஞானேஸ்வரா ஞானேஸ்வர மாவுளி
முடித்து அவருக்கு சீக்கிரம் போகணும். நம்ம இந்த பாட்டினுடைய அர்த்தத்தை மட்டும் பார்த்துட்டு ஆர்த்தி எடுத்து முடிச்சிடலாம். என்ன சொல்கிறார்? ஜாலி சந்தியா சந்தேக மாஜா கேலா அப்படிங்கிற. சந்தியா, சந்தியான்னா என்ன? கூடுமிடம். எப்படின்னா இரவு முடிஞ்சு பகல் வருது, அந்த நேரத்தில் கூடுமிடம். அதே மாதிரி பகல் முடிகிற நேரம் இரவு கூடுமிடம். பகல் இருக்குது, இரவு கூடுறது, இரவு முடிகிறது பகல். இந்த மாதிரி அதே மாதிரி நம்மளுக்கும் கூடணும். என்னென்னா சம்சாரம் அப்படிங்கிறது இந்த லௌகீகம். சம்சாரங்கிறது லௌகீகம். இதில் எல்லா வர்ணத்தவர்களும் சேர்ந்துருக்கா, இல்லை 4 பேருமே சேர்ந்துருக்கா. ஒரு சன்னியாசியாக இருந்தவாளுக்கும் இந்த கதி தான், சம்சாரியாக இருக்கிறவாளுக்கு இந்த கதி தான், ஒரு பிரம்மச்சாரியாக இருந்தாலும் இந்த கதி தான், ஒரு கிரகஸ்தாலாக இருந்தாலும் இதுதான். சந்தியாங்கிறது ஒன்று தான் எல்லாருக்குமே, எந்த வர்ணத்தவர்களுமே. சந்தியா என்னவா இருக்கணும்னா, நம்மளுடைய மனசானது ஜீவம், அந்த ஹார்ட், அந்த மனசானது ஹிருதயத்தில் இருக்கிற ஆத்மாவான பரம்பொருளோட சேரணும். இந்த சந்தி, அந்த சந்தி ஆகிறதுக்கு சந்தேகமாஜா கேளா, என்னானது எனக்கு சந்தேகமே எல்லாம் போயிடுது அப்படின்ட்டு. ஏன்னா எப்படின்னா ஹிருதயத்திலே ஓலக்கணி வஸ்து, அந்த ஓலக்காவி வஸ்துன்னு சொல்லக்கூடிய வஸ்து அப்படிங்கிறது ஆத்மஸ்வரூபம். இந்த வஸ்துவை நான் பார்க்க தெரிஞ்சுட்டேன், அதனால பார்க்கறவங்க எல்லாரும் திசதி ஜனி வனி பிரத்யக்ஷ லோச்சனி ஏகா ஜனார்தனி ஹரிபோலா. அப்போ ஓலக்கிலா வஸ்துன்னு சொல்றக்கூடாது திசத்தி ஜனி வனி பிரத்யக்ஷ லோச்சனி ஏகா ஜனார்தனி ஹரிபோலா. அப்போ நான் பார்க்கறதுல என்ன, ஜெனி வனி எல்லாத்துலேயும் பார்க்கறது அவன்தான், அதை நான் பார்க்க தெரிஞ்சுட்டேன் அப்படிங்கிற. தன்யத்தே சம்சாரி ஓலகிலா ஹரி அப்படின்றார். யாரும் ஒருத்தன் சம்சாரியாக இருந்துட்டு அவன் தன்யனாக இருக்கான்னா அவன் பரமாத்மாவை பார்க்க தெரிஞ்சுட்டான். பரமாத்மாவை எப்படி பார்க்க தெரிஞ்சுட்டான் அப்படின்னா, என் ஹிருதயத்தில் இருக்கிற பகவான் அதே தான் உங்கள் ஹிருதயத்துலேயும் இருக்கார். அதனால இந்த பார்க்குறவா பார்க்கப்படும் பொருளுங்கிறதெல்லாம் ஒன்றாகி யார் என்ன பேசினாலும் பரவாயில்ல, ஆனால் பகவான் தான். மிச்சது எல்லாம் என்னன்னா மாயை. அப்போ பகவான் சொல்கிறார், தெய்வீம் ஹேஷாம் குணமயி மம மாயா துரத்தியா. என்னுடைய மாயையானது கடக்கிறது முடியவே முடியாது, சுத்தமாக முடியாது. மாமேவ ஏ பிரபந்தியந்தே மாயாம் ஏதாம் தரந்திதே. அதனால் யார் என்ன அடையார்களாலோ அவர்கள் மட்டும்தான் இந்த மாயைங்கிறதுலேருந்து கடக்க முடியும். அப்போ இவா சொல்கிறா, எங்களுக்கு சந்தேகமே போயிடுதுங்கிறா இந்த சாதுக்கள்லாம். என்ன அப்படின்னா, என்னோட லௌகீக சம்சாரங்கிறது எனக்கு இல்லை, எல்லாம் பார்க்கறது எல்லாம் புத்திர பந்து ஜன கோத்திரம் எல்லாரும் சம்பத்தி எல்லாமே காணல் மிருக ஜல வாயிறு அப்படிங்கிற. மிருக ஜலத்துக்கு சமானமாக இருக்குது அப்படின்னா காணல் நீர் மாதிரி இருக்குது, பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது, நம்மளை விட்டு போயிடுறது இல்லையா. இந்த கிராஷ் இந்த எப்படி நடந்தது இப்போ இந்த ஏரோப்ளேனில், எத்தனை பேர், ஒரு குடும்பத்தில் 6 பேரா அவள் எல்லாம். இப்போ மாயையில் முதல்ல எப்படி நம்மளுக்கு தெரிஞ்சு இவ்வளோ நாள் இருக்கிற மாதிரி இருந்தவா தப்புன்னு ஒரு நாளைக்கு போயிடுவோம். இந்த இதில் அவள் என்ன சொல்கிறா, என்னோட சந்தேகம் எல்லாம் போச்சு. எப்படி போச்சு? ஜாலி சந்தியா சந்தேக மாஜா கேலா ஆத்மராம ஹிருதய பிரகட்டனா. என்னோட ஹிருதயத்தில் இருக்கிற ஆத்மாராமன் எனக்கு பிரகட்டனம் ஆயிட்டான். ஜாலி சந்தியா சந்தேக மாஜா கேலா. ஏக்நாத் மகாராஜுக்கு அப்படி தான் ஆச்சு, நாமதேவருக்கு அப்படி தான் ஆச்சு. நாமதேவர் அந்த அந்த ஸ்திதியில் அந்த பாண்டுரங்கன் அந்த கோவிலில் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தார். பகவான் ஐயோ இப்படி அஜ்ஞானியாக இருக்கானே, இவனுக்கு ஞானம் இல்லையேன்னு நினைக்கிறார் பகவான். இவர் போகிற இடத்துல எல்லாம் அங்கே இருக்கிறவா சாதுக்கள்லாம் கூடியிருக்கிற அந்த சின்ன குழந்தை முக்தாபாயி கையில் ஒரு கோலை எடுத்துகிட்டு ஒவ்வொரு தலையிலையாக கட்டுறது, இந்த பானை வெந்திருக்கா, இந்த பானை வெந்திருக்கான்னு எல்லாரும் சிரிச்சுட்டு பேச வந்தார். நாமதேவர்கிட்ட கட்டும்போது அவர் சொல்கிறார், நான் பகவானே பார்த்துருக்கேன், நான் டெய்லி போய் எனக்கும் அவனுக்கு சக்காபாவம் இருக்குது, என்ன நீ பக்தியில் சிறந்தவன் இல்லையே, என் பானை வெந்திருக்கா வேகலையா நீ பார்க்குறிய எப்படி அப்படின்னு. கடைசியில் இந்த பானை வேகலைன்னு சொல்லி எல்லோரும் சிரிச்சுடுறா. அவருக்கு ரொம்ப மனசு அப்செட். அவர் போகிறார், பாண்டுரங்கனை போய் பார்க்குறார். பாண்டுரங்கன் சொல்கிறார், ஆமாப்பா அவர் சொன்னதில் ஒன்றும் தப்பு இல்லையே, நீ போ, அங்கே போய் கேச்சர் அப்படிங்கிறவர் இருக்கார், அவரை போய் நீ பாரு அப்படிங்கிறார். இந்த ஹோண்டா அப்படிங்கிற இடத்துக்கு இவர் ஓடுறார். ஓடினா அங்கே ஒரு அந்த பாழும் அந்த காலத்துலலாம் சின்ன கோவிலாக இருக்குது. இப்போ தான் இன்றைக்கி ஹோண்டா நாக்குனது பெருசாக இருக்குது, பெரிய கோவிலாக இருக்குது, சிவஸ்தலம். அந்த ஸ்தலத்தில் அங்கே இருக்கிறவர் என்ன பண்ணுறாரு, காலை தூக்கி மேலே போட்டுருக்கார். ஆஹா என்ன அபச்சாரம், பகவான் மேலே காலை தூக்கி போட்டுருக்கே அப்படின்னு கேட்குற போது அவர் போகிறார், போய் காலை எடுக்கிறார். இவர் சொல்கிறார், கேச்சர் எந்த இடத்துல லிங்கம் இல்லையோ அந்த இடத்துல என் காலை தூக்கி வை அப்படிங்கிறார். அப்போ எந்த இடத்துல லிங்கம் இல்லை, ஆனால் வைக்கிற இடத்துலலாம் லிங்கம் உண்டாயிட்டே இருக்குது.
முதல்ல தெரியல, அப்புறம் வைக்க வைக்க உண்டாயிட்டு இருக்கும்போது தான் பொறி தட்டுறது. என்ன எந்த இடத்துல லிங்கம் இல்லை, எந்த இடத்துல பகவான் இல்லை, அந்த இடத்துல என் காலை வைனா இருக்கிற இடத்துலலாம் பகவானாக வந்துட்டு இருக்காரு, நீங்கள் யார் நமஸ்காரம் பண்ணுறார். அப்போ தான் சொல்கிறார், பாண்டுரங்கன் எனக்கு அசரீரியாக உனக்கு அனுகிரகம் பண்ண சொல்லியிருக்காரு. இந்த எல்லாம் இருக்கிற இடத்துலலாம் திசதி ஜனி வனி பிரத்யக்ஷ லோச்சனி ஏகா ஜனார்தனி ஹரிபோலம். அப்போ ஹரிங்கிறவர் நான் பார்க்குறேனே, நான் பார்க்குறத உனக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். அன்னைக்கு அவர் விட்டல் நாமத்தை போதனை பண்ணுறார். அந்த விட்டல நாமத்தை உட்காந்து சதா ஜபம் பண்ணுறார். ஒரு வார கால ஜபம் பண்ணதுக்கப்புறம் ஆத்ம ஞானம் கிடைக்கிறது அவருக்கு. ஆத்மாவில் அந்த விட்டலோட சேர்ந்து மனசு ஒன்றாகி வெளியில் இருக்கிறதெல்லாம் மாயைங்கிறத உணர்றார் நாமதேவ மகாராஜ். அப்படி எல்லாரும் ஏக்நாத் மகாராஜ் தான், அப்படிதான் நாமதேவர் மகாராஜ். ஏன் இவாள்லாம் சொல்கிறேன், நம்மளோட சாதுக்கள் இவாள்லாம் இல்லையா, நம்ம ஆழ்வார்கள் இருக்கா, நாயன்மார்கள் இருக்கா, எல்லாரும் மூர்த்தியில் பகவானை பார்த்தா அந்த மூர்த்தியே எல்லா இடத்துலையும் பார்க்க தெரிஞ்சுண்டா அந்த பகவான் அந்த சாநித்தியம் கிடைச்சிது. அதனால சொல்கிறார் ஆத்மா ராம ஹிருதயி பிரகடனம். அப்போ என்ன வேணுங்கிறதுக்கு சொல்கிறார், குரு கிருபா நிர்மல பாகீரதி சாந்தி க்ஷமா யமுனா சரஸ்வதி असी पदे एकत्र जेति होती स्वानुभव स्नान हे मुक्त स्थिति. முதல்ல சொல்றார் குரு கிருபை தான் முதல்ல வேணும். இவாளுக்கெல்லாம் இத்தனை பேர் குரு இல்லைன்னா பகவான் அடைய முடியாது பாண்டுரங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ குரு கிடைச்சார். குரு கிருபா நிர்மல பாகீரதி. பாகீரதினா கங்கா. கங்காவில் போய் ஒருத்தன் ஸ்நானம் பண்ணி தன்னோட பாவங்கள்லாம் போகிறது அப்படின்னா இந்த குருவோட சரணத்தில் போய் விழுந்தால் இந்த கங்கா ஸ்நானம் மாதிரி நம்மளோட அத்தனை பாவங்களும் போயிடுது. ரைட்டு தானே? பாபங்கிறது பிராரப்த கர்மாக்களுடைய எண்ணங்கள், செயல்கள், வாசனைகள் தானே. இந்த வாசனைகள் எல்லாம் சுத்தமாக மாயேங்கிறத அவள் உணர்த்துறதுனால அந்த கங்கைங்கிற பாகீரதிக்கான ஸ்நானம் அவளுக்கு கிடைக்கிறதா. அதனால குரு கிருபா நிர்மல பாகீரதி. குரு கிடைச்சதுன்னா அடுத்து என்ன, சாந்தி க்ஷமா ரெண்டு கிடைக்கிறதா. சாந்திங்கிற சமாதானம். சமாதானம் என்ன இருக்கு, நான் முதல்ல பாடினேன், விஸ்ராந்தி சேட்டாவ பாயி சந்தாஞ்சி ஏ பாவ. விஸ்ராந்தியாக இருக்கக்கூடியது. நம்ம மனசு போய் ஒரு இடத்துல பேசாமல் அமைதியாக வேறு எதுவும் நினைக்க வேண்டாம். சாதுக்கள் இடத்துல போய் உட்காந்து நிம்மதியாக வேறு லௌகிக விவகாரங்களே வேணாம்ப்பா, இன்னைக்கு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 2 hours 1 hour எனக்கு வேண்டாம் அப்படின்னு உட்காரக்கூடிய இடம் சாதுக்களோட இடம். விஸ்ராந்தி சேஸ்தான பாயி சந்தாஞ்சிய பாவம். பாவம் அவளோட வாசல்ல அவளோட பாதத்தில் வந்து நம்ம மனசு போடுறதா அந்த பாவம். நேகே மாஜி வாச்சா துட்டி அப்படிங்கிற இப்படி இருக்கிறதுனால எனக்கு என்ன குறைச்சல் ஆகிட போகிறது, என்னோட வாக்கில் ஏதாவது வந்துட போகிறதா, இல்லை உடம்புல ஏதாவது ஆக போகிறதா, என்ன எனக்கு கிடைக்கணும், மகாலாப புகாசாட்டி அப்படிங்கிற எனக்கு பெரிய கமிஷன் கிடைக்கிறது என்னன்னா மகாலாபம் அப்படிங்கிற கமிஷன் என்னன்னா பகவத் பிராப்தி. அது என்னன்னா சாந்தி. எல்லாமே பகவான் ஆகிட போகிறது, மாயைன்னு இருக்குது, எல்லாம் அழிய போகிறதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட விவகாரங்களில் நம்மளுக்கு என்ன வேணும், நித்தியமான ஒரு சாப்பாடு, நம்மளுக்கு தூக்கம், இருக்கிறதுக்கு இடம், போட்டுக்கிறது வஸ்திரம், அதுக்கப்புறம் குரு கிருபை, அதன் மூலமாக நாம சங்கீர்த்தனம். இதுதான் அப்படின்னு நினச்சிட்ட போது நம்மளோட பாதையை நம்ம வழி வகுத்துட்டோம்னா சாந்தி. அதுவே சமாதானம். அது என்னத்துக்கு சமானம்னா யமுனா சரஸ்வதி. சாந்திங்கிற யமுனாவும் இந்த க்ஷமா அப்படிங்கிற பொறுத்துக்கக்கூடிய தன்மை, திதிக்ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை, அந்த சாந்தம் அந்த க்ஷமாங்கிறது எப்படி வருதுன்னா இந்த உலகத்தார் இப்படி தான் இருப்பா. இந்த உலகத்தார் அவளை மாயையில் இருந்துட்டு அகங்காரம் மமக்காரத்தில் இருக்கிறவா தான் இப்படி தானே இருக்கக்கூடியன்னு தெரிஞ்சு போயிடுது. இவன் இதை பண்ணா அவன் இருப்பான்னு சொல்லி என்ன பிரயோஜனமாக இருது, இப்படி பண்ணுறானே இவ்வளோ தூரம் இருக்கே அப்படின்னா அதர்மம்னா இருந்தால் ஒழிக்கணும். அதே கிருஷ்ணன் தான் சொல்லித்தர, அர்ஜுனனுக்கு சொல்லித்தர. இனிமேல் உன்னால் இருக்க முடியல, இவனால் இனிமேல் பிரச்சனை வருது, தர்மமே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல அவனை அழிக்க சொன்னார். அப்போ தர்மத்தில் இருக்கணும், அதர்மத்தை அழிச்சார், பகவான் அழித்து காமிக்கிறார். அது மாதிரி தான் இப்போ நடக்கிறது நம்மளுக்கு. தர்மத்தை அதர்மத்தை அழிக்கிறதுல தானே இப்போ பிரயோஜனம்னு இருக்குது. தர்மத்தில் இருக்கிற வாழ்க்கை இப்படி கொல்லணுமா அப்படின்னா சில நேரத்தில் மற்ற வாழ்க்கை இடைஞ்சலாக இருந்துட்டு எந்த காரியம் செய்யறதில்ல, ஒரு நல்ல காரியங்களோ இல்லை ஒரு நாட்டை நடத்துறதுலையோ ஒரு வீட்டை நடத்துறதுலையோ ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது தடையாக இருக்கக்கூடியவாளாக இருந்தால் அவளை வந்து அழிக்கிறதுல தப்பு இல்லை. அது அப்பாவாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, அல்லது நாட்டில் இருக்கிற மன்னனாக இருந்தாலும் சரி, அவன் யாராக இருந்தாலும் சரி. அதான் பிரகலாதன் தன்னுடைய அப்பாவை இழந்தான், தன்னுடைய அப்பா தான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், அவனுக்கு முக்தியை கொடுங்கோ அப்பாவுக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்பா தானே, அவன் சொல்கிறபடி கேட்கக்கூடாதா? கேட்கலையே. அந்த மாதிரி தான்
இவாலாம் இத்தனை பேர் இருந்தா, பஞ்ச பாண்டவர்கள் அத்தனை பேர் இருந்தாலும் அம்மா சொல்றா, நீ கிருஷ்ணனை போய் சரணட, நானே வேண்டாம். இது எல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்ன? அந்த சமாதானம் கொண்டு வர, அந்த அதர்மம் அழிக்கணும்னு நினைக்கிறார், நம்ம அதர்மத்தை நம்ம வழியில போகணும்னு நினைக்கிறார். இந்த சாந்தி, இந்த க்ஷமா அப்படிங்கிற பொறுத்துக்கக்கூடிய தன்மை யார்கிட்டருந்து வருதுன்னா குருகிட்டருந்து தான் வருது. அதனால குரு கிருபா நிர்மல பாகீரதி சாந்தி க்ஷமா யமுனா சரஸ்வதி. அப்போ பாகீரதி ஆச்சு, யமுனா ஆச்சு, சரஸ்வதி ஆச்சு. என்னென்னா திரிவேணி சங்கமம் ஆயிடுது. அந்த இடத்துல திரிவேணி சங்கமத்தில் போய் ஸ்நானம் பண்ணுறோமே, அது என்னென்னா குரு, அந்த சத் சங்கம், அந்த நாமம், இதுதான் திரிவேணி சங்கம். அடுத்து சொல்கிறார், அசி பதே ஏகத்ர ஜேதே ஹோதி. இப்படி சாந்தி, இந்த க்ஷமா, அந்த குரு கிருபா, இந்த